Welcome children. In the previous class, you have learned about volume and surface area of cylinder, cone, sphere. Now we are going to discuss about volume and surface area of combined solid. First, what is the meaning of combined solid? Combined solid is said to be a solid formed by combining two or more solids. If you see this picture, you can understand the concept of combined solid. First one, tent. Tent உடைய bottom cylinder, top cone. இல்லை two solids combine ஆயிருக்கு. Next one, ice cream. Ice cream உடைய bottom cone, top hemisphere. இதுலையும் two solid combine ஆயிருக்கு. Third one, capsule. Capsule உடைய middle cylinder ரெண்டு எண்ட்லையும் two hemisphere இருக்கு. அப்போ three solids இதில் combine ஆயிருக்கு. The last one, tank urtal. Bottom hemisphere, top cone. இதில் two solid combine ஆயிருக்கு. So, combined solid means two or more solids combining together. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஐஸ்கிரீம் எடுத்துப்போம். ஐஸ்கிரீமுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். சாலிடுக்கு தனித்தனியாக வால்யூம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் கம்பைன்ட் சாலிடுக்கு வால்யூம் கிடைக்கும். பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது எந்த போர்ஷன் விசிபிளாக இருக்கோ அந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஐஸ்கிரீம் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். கோனுக்கு ஏன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலன்னா கோனுடைய பேஸ் ஏரியா விசிபிளாக இல்லை. ஹெமிஸ்பியருக்கு ஏன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலன்னா ஹெமிஸ்பியர்லேயும் பேஸ் ஏரியா விசிபிளாக இல்லை. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எந்த போர்ஷன் விசிபிளாக இருக்கோ அந்த போர்ஷனுக்கு மட்டும் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of entire capsule is 12 mm and the diameter of capsule is 3 mm, how much medicine it can hold? வினாயன் 1. ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர் மற்றும் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க. லிசன். கேப்சூல் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஏ சிலிண்டர் வித் டூ ஹெமிஸ்பியர். ஒரு கேப்சூலுடைய ஷேப்பு ஏன் சிலிண்டர் டூ ஹெமிஸ்பியர். ஒரு சிலிண்டரு ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கணும் ஒரு கேப்சூலில். ஸ்டக் டு ஈச் ஆஃப் இட்ஸ் எண்டு. அந்த ரெண்டு ஹெமிஸ்பியர் எங்கே இருக்குன்னா சிலிண்டருடைய எண்டில் இருக்குது. நெக்ஸ்ட், இஃப் த லென்த் ஆஃப் என்டையர் கேப்சூல் இஸ் 12 மில்லிமீட்டர். கேப்சூலுடைய என்டையர் லென்த்து 12 மில்லிமீட்டர் அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த கேப்சூல் இஸ் 3 மில்லிமீட்டர். கேப்சூலுடைய டயாமீட்டர் 3 மில்லிமீட்டர். ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டு. எவ்வளோ மெடிசனை அந்த கேப்சூலில் ஹோல்ட் பண்ண முடியும். ஐ மீன் வால்யூம் ஆஃப் கேப்சூல் கேட்டிருக்காங்க. கேப்சூலுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டயாமீட்டர் 3 மில்லிமீட்டராக இருந்தால் ரேடியஸ் என்ன இருக்கும்? அதில் பாதி ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு 3/2. ஹெமிஸ்பியரில் ரேடியஸும் ஹைட்டும் சேமு. ஹெமிஸ்பியரில் ரேடியஸும் ஹைட்டும் ஆல்வேஸ் சேம். ஸோ இந்த லென்த்து ரேடியஸுங்கிறதால இது 3/2னா இந்த லென்த்தும் 3/2. இந்த லென்த்துக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த லென்த்தும் 3/2. நெக்ஸ்ட்டு சேம் இந்த பக்கம் இந்த லென்த்தும் 3/2ங்கிறதால இதுக்கு நேரம் இந்த லென்த்தும் 3/2. ஸோ என்டையர் லென்த் ஆஃப் கேப்சூல்லேருந்து இந்த 3/2யும் 3/2யும் சப்ட்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் ஹைட் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட்டு கிடைக்கும். அதுக்காக தான் 3/2 இந்த 3/2 மார்க் பண்ணியிருக்கேன். நவ் சிலிண்டருடைய டயாமீட்டரு 3 மில்லிமீட்டர். அப்போ ரேடியஸு 3/2 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட்டு வேணும்னா என்டையர் லென்த் ஆஃப் கேப்சூலிருந்து 12, அதிலிருந்து 3/2 மைனஸ் 3/2. ஸோ 12 மைனஸ் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 9 தான் ஹைட் ஆஃப் சிலிண்டர். 9 மில்லிமீட்டர் சிலிண்டருடைய ஹைட்டு. நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியருடைய டயாமீட்டர் சேம் 3 மில்லிமீட்டர். ஸோ ரேடியஸ் அதில் ஆஃப் 3/2 மில்லிமீட்டர். வாட்ஸ் அவர் ரெக்குவயர்மெண்ட்? வால்யூம் ஆஃப் கேப்சூல். ஸோ என்ன பண்ணணும்? we have two solids இதில் இருக்குது. சிலிண்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் ஸோ வால்யூம் ஆஃப் கேப்சூலோட வால்யூம் வேணும்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 மல்டிபிள் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். கேப்சூலோட வால்யூம் வேணும்னா சிலிண்டரோட வால்யூமையும் 2 மல்டிபிள் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரையும் ஆட் பண்ணணும். ஏன் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா சாலிடில் 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. அதனால தான் 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். What is the formula for volume of cylinder? Yes, by R square H plus
Next 2 multiple. What's the formula for volume of hemisphere? Yes, 2 by 3 by r cube. The volume of cylinder by r square h, volume of hemisphere 2 by 3 by r cube. Now what's the common factor in the two term? By r square the common factor. So balance in the first term h plus the second term the 2 2s are 4 by 3 and then r the balance. Now substitute the values. By ki value 22 by 7, r அப்படிங்கிறது radius 3 by 2, multiple 3 by 2. ஏன் 2 times ரைட் பண்ணுறேன்னா r ஸ்கொயர் இருக்குது, ஸோ 2 times ரைட் பண்ணியிருக்கேன். வித்தின் ப்ராக்கெட்டில் ஹச்சுங்கிறது ஹைட் ஆஃப் சிலிண்டரோட ஹைட்டு 9 ப்ளஸ் 4 by 3, ஆருக்கு வேல்யூ மல்டிபிள் 3 by 2, க்ளோஸ் த ப்ராக்கெட். நவ் we can eliminate 3க்கு 3 கேன்சல் பண்ண, 2வால் 4 கட் பண்ணால் 2 times. நெக்ஸ்ட்டு இந்த 2வால் 22 கட் பண்ணால் 11 times. ஸோ 11 மல்டிபிள் 3 3s are 9 டிவைட் பை 7 மல்டிபிள் 2. ப்ராக்கெட்டுக்குள்ளார இங்கே 9 இருக்குது ப்ளஸ் ஒரு 2 இருக்குது, ஆட் பண்ணால் 11. இந்த 7ஆல் 11 9 11 கட் பண்ண முடியாது, 2வாலையும் 11 9 11 கட் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். 11 11s are 121 மல்டிபிள் 9 டிவைட் பை 7 மல்டிபிள் 2. 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 121, இந்த 9 அப்படியே இருக்குது. இப்போ 9ஆல் 121 மல்டிப்ளை பண்ணால் 1 9s are 9, 2 9s are 18, பேலன்ஸ் 1, 1 9s are 9, 9 + 1 10 டிவைட் பை 7 மல்டிபிள் 2. இந்த 2ஆல் 1089 கட் பண்ண முடியும். கட் பண்ணால் 5 times 4 times 0.5 டிவைட் பை 7 பேலன்ஸ் இருக்குது. என்ன செய்ய போகிறீங்கன்னா 544.5 7ஆல் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் ரிசல்ட்டுங்க. ரஃப் ஒர்க்காக செஞ்சு பார்க்கலாம். 544.5 7ஆல் டிவைட் பண்ணும்போது 7 7s are 49, பேலன்ஸு 5. நெக்ஸ்ட் டிஜிட்டு 4, 7 7s are 49, பேலன்ஸு 5. பாயிண்ட்டுக்கு அடுத்துள்ள டிஜிட்டை டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 55 சேம் 7 7s are 49, பேலன்ஸு 6. ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட் இல்லை, பாயிண்ட்டுக்கு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 7s are 56, நெக்ஸ்ட் டிஜிட்டு ஓகேவா. சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ 77.78 மில்லிமீட்டர் கியூப் தான் கேப்சுலோடைய வால்யூம். 77.78 மில்லிமீட்டர் கியூப். இட் இஸ் கால்டு வால்யூம் ஆஃப் ஏ கேப்சுல். ஒரு கேப்சுலோடைய வால்யூம் இது. ஓகேவா. Question number 2. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its 2 ends. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of model that Nathan made. வினாயன் 2. நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. லிசன். நாதன் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நாதன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வாஸ் ஆஸ்க்டு டு மேக் ஏ மாடல். ஒரு மாடல் செய்கிறாரு. ஷேப் எப்படி இருக்குன்னா லைக் எ சிலிண்டர் 2 கோன். ஒரு சிலிண்டரு 2 கோனு மாடல் பாருங்களேன். ஒரு சிலிண்டரு 2 கோன் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் நாதன் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு அட் இட்ஸ் 2 எண்ட். அந்த கோன் எங்கே இருக்குன்னா சிலிண்டரோடைய எண்டில் இருக்குது. சிலிண்டரோடைய எண்டில் தான் 2 கோன் இருக்கிற மாதிரி ஒரு மாடலை நாதன் செஞ்சுருக்காங்க. த டயமீட்டர் ஆஃப் த மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். மாடலோடைய டயமீட்டர் 3 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர். மாடலோடைய என்டையர் லென்த் 12 சென்டிமீட்டர். இஃப் ஈச் கோன் ஹேஸ் ஏ ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். கோனோடைய ஹைட்டு ஒவ்வொன்றுமே 2 சென்டிமீட்டர். ஹைட்டு 2, இங்கேயும் ஹைட்டு 2 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் மாடல் தட் நாதன் மேட். நாதன் செஞ்ச மாடலோடைய வால்யூமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதா. இதில் ஹைட்டு 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதால இந்த லென்த்து 2 அப்படிங்கிறதால இந்த லென்த்து 2. ஸோ இந்த லென்த்து 2 அப்படிங்கிறதால இந்த லென்த்து 2. ஸோ என்டையர் லென்த் ஆஃப் மாடலில் இருந்து இந்த 2வையும் சப்ட்ராக்ட் பண்ண தான் சிலிண்டருக்கான ஹைட்டு கிடைக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு சிலிண்டருடைய டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர், ரேடியஸு அதில் பாதி 3/2 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் ஆஃப் சிலிண்டர் வேணும்னா என்டையர் லென்த் ஆஃப் மாடல் 12 இருந்து இந்த 2வையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 2 - 2. ஸோ ஹைட் ஆஃப் சிலிண்டர் 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கோனுக்கு டயாமீட்டர் சேம்
3 சென்டிமீட்டர், ரேடியஸ் அதில் ஆஃப் 3/2 சென்டிமீட்டர். கம்பைன்ட் சாலிடில் ரேடியஸ் ஆல்வேஸ் மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஹைட் ஈக்குவலாக இருக்கணும் நெசசரி இல்லை. ஸோ இங்கே ரேடியஸு இங்கேயே ரேடியஸு சேமாக இருக்குது. ரேடியஸ் இங்கே 3/2, இதுலேயும் 3/2. கம்பைன்ட் சாலிடாக இருந்தால் மேக்ஸிமம் ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் ஹைட் ஆஃப் சிலிண்டர் 2 சென்டிமீட்டர். ஹைட்டு ஈக்குவலாக இருக்கணும்னு நெசசரி கிடையாது, இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கிறதால டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்க போகிறேன். சிலிண்டரோட ஹைட்டு H1 நேம் கொடுத்துருக்கேன், கோனோட ஹைட்டுக்கு H2ன்னு நேம் கொடுத்துருக்கேன். ரீசன் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கிறதால நேமையும் டிஃப்ரெண்ட்டாக நேம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன வேணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் மாடல் கேட்டாங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் மாடல் தட் நாதன் மேட். நாதன் செஞ்ச மாடலுடைய வால்யூம்னா கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் மாடல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் plus 2 multiple volume of cone. ஏன் கோனோட வால்யூமை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இங்கே 2 கோன் இருக்கிறதால தான் கோனோட வால்யூமை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பட் சிலிண்டர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 2ஆல் மல்டிப்ளேஷன் கிடையாது. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம். வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் சிலிண்டர்? சிலிண்டருக்கு வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? வெரி குட். பை r² h ப்ளஸ் 2 multiple. What's the formula for volume of cone? கோனுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா எஸ் 1/3 by r² h. வால்யூம் ஆஃப் சிலிண்டரு 2 multiple இது வால்யூம் ஆஃப் கோன். ஸோ வாட் இஸ் த காமன் ஃபேக்டர் இந்த 2 term by r². ஒன் மோர் விஷயம், இது சிலிண்டரோட ஹைட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம்? H1. அப்போ ஃபார்முலாலையும் H1 நேம் கொடுக்கணும். அடுத்தது கோனோடைய ஹைட்டுக்கு நேம் H2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்முலாலையும் கோனோடைய ஹைட்டுக்கு 2ன்னு நேம் கொடுக்கணும். ரேடியஸ் மட்டும்தான் சேமாக இருக்கிறதால சேம் நேம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காமன் ஃபேக்டரை பை r² வெளியே எடுத்தால் ஃபஸ்ட்டு டேர்மில் பேலன்ஸு H1 ப்ளஸ் செகண்ட் டேர்மில் 2 1s are 2 டிவைட் பை 3. இதில் H2 தான் பேலன்ஸாக இருக்குது. பை r² வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் 1 2/3 H2 தான் பேலன்ஸ். நவ் we can substitute the values. What's the value of by 22/7? ரேடியஸு 3/2 ஸ்கொயர் அப்படிங்கிறதால 2 டைம்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். 3/2 மல்டிபிள் 3/2. H1 அப்படிங்கிறது சிலிண்டரோடைய ஹைட்டு 8 சென்டிமீட்டரு. ஸோ 8 ப்ளஸ் 2/3. H2 அப்படிங்கிறது கோனுடைய ஹைட்டு, அது 2 சென்டிமீட்டர் மல்டிபிள் 2. நவ் இந்த 2ஆல் 22 கட் பண்ணால் 11 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு கட் பண்ண முடியாது. 11 மல்டிபிள் 3 3s are 9 டிவைட் பை 7 மல்டிபிள் 2 ப்ராக்கெட்குள்ளார 8 ப்ளஸ் 2 2s are 4/3. So 11 multiple 9 divided by 7 multiple 2 without any change. We can cross multiple பண்ணிக்கோ. 3 8s are 24 plus 4 28 divided by 3. Now 3ஆல் 9 கட் பண்ணால் 3 டைம்ஸு. இந்த 7ஆல் 28 கட் பண்ணால் 4 டைம்ஸு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 11 மல்டிபிள் 3 மல்டிபிள் ஒரு 4 டிவைட் பை 2. இந்த 2க்கு 4 கட் பண்ணால் 2 டைம்ஸு. பேலன்ஸ் 11 into 3 into 2 மல்டிப்ளை பண்ணால் 66 சென்டிமீட்டர் கியூபு. இதான் வந்து வால்யூம் ஆஃப் ஏ மாடல் நாதன் மேடு. நாதன் செஞ்ச மாடலுடைய வால்யூம் என்ன வந்திருக்குன்னா 66 சென்டிமீட்டர் கியூபு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஃப்ரம் ஏ சாலிட் சிலிண்டர் whose height is 2.4 centimeter and the diameter 1.4 centimeter. A cone of the same height and same diameter is carved out. Find the volume of the remaining solid to the nearest centimeter cube. வினாயன் 3. உயரம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும்? லிசன். ஃப்ரம் ஏ சாலிட் சிலிண்டர், ஒரு சாலிட் சிலிண்டர்லேருந்து அந்த சிலிண்டருடைய whose height is 2.4 centimeter and diameter 1.4 centimeter. சிலிண்டருடைய diameter 1.4 centimeter. diameterனா full length. height 2.4 centimeter. இந்த length 2.4 centimeter. A cone of the same height and same diameter is carved out. சிலிண்டர்லேருந்து ஒரு கோனை கர்வ்ட் அவுட்னா வெட்டி எடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த கோனோடைய ஹைட்டும் டயாமீட்டரும் சிலிண்டரில் என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் இருக்கணும். சிலிண்டரில் என்ன டயாமீட்டர் இருக்கோ அதே டயாமீட்டர் தான் இருக்கணும். அதான் சேம் ஹைட் அண்டு சேம் டயாமீட்டர்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ சிலிண்டரில் டயாமீட்டர் 1.4னா கோனுலையும் டயாமீட்டர் 1.4. சிலிண்டரில் ஹைட்டு 2.4னா கோனோடைய ஹைட்டும் 2.4 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கோனை தான் கட் பண்ணி வெளியே எடுத்திருக்கோம். ஃபைண்ட் த
வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் டு த நியரஸ்ட் சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட்னா இந்த சிலிண்டர்லேருந்து இந்த கோனை கட் பண்ணி வெளியே எடுத்த பிறகு இந்த ஷேட் பண்ணியிருக்க மாதிரி லைன் ட்ராப் பண்ணிருக்கு இந்த போர்ஷனுடைய வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு சிலிண்டர்லேருந்து இந்த கோனை கட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிமைனிங் சாலிடுக்கு வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டயாமீட்டர் 1.4 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸு by 2 1.4 divided by 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் சிலிண்டரு 2.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கோனுடைய டயாமீட்டர் சேம் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. கோனுடைய ஹைட்டும் டயாமீட்டரும் சேமாக இருக்கணும். அப்போ கோனுக்கு டயாமீட்டர் 1.4 தான், ரேடியஸு 1.4 டிவைட் பை 2 சென்டிமீட்டர். ஹைட்டு சேம், ஸோ 2.4 சென்டிமீட்டர். ரேடியஸோட வேல்யூ சேமாக இருக்குது, ஹைட்டோட வேல்யூ சேமாக இருக்கிறதால டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்கல, சேம் நேம். இங்கேயும் ஹச்சு இதுலேயும் ஹச்சு, இங்கேயும் ரேடியஸ் 6 இதுலேயும் 6. ஏன்னா ரீசன்னா வேல்யூ சேமாக இருக்கும்போது அதுக்கான நேமும் சேமாக இருக்கணும். ஓகேவா, ஒருவேளை வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த ஹச்சு எல்லாரோட வேல்யூ நேமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஓகேவா, இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் எந்த போர்ஷன் அப்படின்னா இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன் பாரு, லைன் ட்ரா பண்ணியிருக்கல, இது ஷேடிங் இந்த போர்ஷனுடைய வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சிலிண்டரோட வால்யூம்லேருந்து கோனோட வால்யூமை சப்ட்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிடு. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். ரிமைனிங் சாலிடுக்கு வால்யூம் வேணும்னா சிலிண்டரோட வால்யூம்லேருந்து கோனோட வால்யூமை சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் பார்ட்டுக்கான வால்யூம் கிடைக்கும். ஆல் ஆஃப் யூ சே த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோடைய வால்யூமுக்கு ஃபார்முலா எஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹச் மைனஸ் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் கோன்? எஸ், வெரி குட், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இந்த 6H சேம், ஏன்னா வேல்யூ ரெண்டுமே சேம்னு சொல்லியாச்சு. சேம் ஹைட்டு சேம் ரேடியஸுங்கிறதால சேமாக தான் இருக்கணும், டிஃப்ரெண்ட் நேம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. வாட் இஸ் அ காமன் ஃபேக்டர் இந்த 2 term பை ஆர் ஸ்கொயர் ஹச் காமன் ஃபேக்டர். பேலன்ஸ் இந்த ஃபஸ்ட் டேர்ம் ஒன்லி 1, செகண்ட் டேர்மில் 1/3. நவ் we can substitute the values. Value for pi 22/7. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் ஆர்க்கு வேல்யூ 1.4 divided by 2 multiple 1.4 டிவைட் பை 2 மல்டிபிள். நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயருங்கிறதால ஆரோட வேல்யூ 2 times ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹச் வந்து 2.4 கிராஸ் பண்ணால் 1 - 1/3 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 - 1/3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2வால் 1.4 கட் பண்ணால் 0.7, இந்த 2வால் 1.4 கட் பண்ணால் 0.7. பேலன்ஸு 22/7 மல்டிபிள் 0.7 மல்டிபிள் 0.7 மல்டிபிள் 2.4 ப்ராக்கெட்டில் 3 - 1 2/3. ஸோ 7ஆல் 0.7 கட் பண்ணால் 0.1, 3ஆல் 2.4 கட் பண்ணால் 0.8. ஓகேவா, 3 8s are 24, அதனால் 0.8 அப்ளை பண்ணியிருக்கேன்னாவும் பேலன்ஸ் 22 மல்டிபிள் 0.1 மல்டிபிள் 0.7 மல்டிபிள் 0.8 மல்டிபிள் 2. இந்த 22ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2.2, 0.7ஐயும் 0.8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0.56. லாஸ்ட்டாக 2 இருக்குது. இப்போ 2.2 மல்டிபிள் இந்த 0.56 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 1.12. நோ இந்த 2.2ஐயும் 1.12ஐயும் நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட்டு 1.12 மல்டிபிள் 2.2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 2 2 அதே 2 2 4 வருது. 4 ஆட் பண்ணால் 6, 4 ஒரு 2. இந்த 2 டிஜிட் இருக்குது டெசிமல், இங்கேயும் 1 டிஜிட் இருக்குது டெசிமல், டோட்டலாக 3 டிஜிட் டெசிமல் பார்ட்டில் இருக்கணும். அப்போ ஆன்சர் 2.464 சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிடு. இந்த ஷேடோ போர்ஷனுடைய வால்யூம் என்ன வந்திருக்குன்னா 2.464 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. The height of toy is 25 centimeter. Find the total surface area of toy if its common diameter is 12 centimeter. நாலாவது கணக்கு,
ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. Listen. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. டாயோட ஷேப் எப்படி இருக்குன்னா சிலிண்டர் சர்மவுண்டட் பை சிலிண்டருக்கு மேலே ஹெமிஸ்பியர் இருக்குது. இதுதான் டாய். சிலிண்டருக்கு மேலே ஹெமிஸ்பியர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த டாய் இஸ் 25 சென்டிமீட்டர். இந்த டாயோடைய டோட்டல் ஹைட்டு 25 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய். இந்த டாய்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இஃப் இட்ஸ் காமன் டயாமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர். காமன் டயாமீட்டர் 12. டயாமீட்டர்னா இந்த ஃபுல் லென்த்து, அதாவது இது சிலிண்டருக்கும் டயாமீட்டர் தான், ஹெமிஸ்பியருக்கும் டயாமீட்டர் தான். காமன் டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த டாய், இது டாய்னா பொம்மை, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ டயாமீட்டர் 12 சென்டிமீட்டருக்குன்னா ரேடியஸ் என்னவாக இருக்கும்? அதில் ஆஃப் இருக்கும். ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். டயாமீட்டர் 12னா ரேடியஸ் 6. ஹெமிஸ்பியரில் ரேடியஸும் ஹைட்டும் ஆல்வேஸ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். இப்போ இந்த லென்த்து 6னா இந்த லென்த்தும் 6, இதுக்கு நேரம் இந்த லென்த்தும் 6. ஓகேவா? இப்போ சிலிண்டருடைய ஹைட் உனக்கு வேணும் அப்படின்னா என்டையர் லென்த் ஆஃப் டாயிலேருந்து இந்த ஹெமிஸ்பியருடைய ஹைட்டு 6 இருக்குது. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் சிலிண்டருடைய ஹைட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு சிலிண்டர் பாருங்கள். சிலிண்டருக்கு டயாமீட்டர் என்னென்னா 12 சென்டிமீட்டர். ரேடியஸு அதில் ஆஃப் 6 சென்டிமீட்டரு. ஹைட்டு வேணும்னா டாயோடைய டோட்டல் ஹைட் எவ்வளோன்னா 25. அதிலிருந்து இந்த 6ஐ ரிமூவ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஹைட்டு தான் சிலிண்டருடைய ஹைட்டு. என்ன அமௌண்ட் வருதுன்னா 19 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியருக்கு டயாமீட்டர், காமன் டயாமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர் சேமு. ரேடியஸு 6, அதில் ஆஃப் போர்ஷன் தான் வரும், ஆஃப் லென்த் வரும். ரேடியஸு 6 சென்டிமீட்டர். ஒரு கம்பைன்ட் சாலிடில் ரேடியஸு மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ரேராக தான் ஈக்குவலாக இருக்காது. பட்டு ஹைட்டு வந்து ஈக்குவலாக இருக்கணும் நெசசரி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன கேட்டாங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். இந்த டாயோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் curved surface area of hemisphere plus base area of cylinder. Listen. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த போர்ஷன் விசிபிளாக இருக்கோ அந்த போர்ஷனுக்கு மட்டும் தான் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இந்த டாயில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா விசிபிளாக இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்காங்க. ரீசனு சிலிண்டருடைய சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். டாப்போட ஏரியா விசிபிளாக இருக்காது. அதனால தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் ரைட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஹெமிஸ்பியருக்கும் பேஸ் ஏரியா விசிபிளாக இருக்காதுங்கிறதால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர் ரைட் பண்ணியிருக்கேன். பட் சிலிண்டருடைய பாட்டமோடைய ஏரியா விசிபிளாக இருக்கும். அதனால் பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர்னு ரைட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சிலிண்டருக்கு சிஎஸ்ஏ, ஹெமிஸ்பியருக்கு சிஎஸ்ஏ, சிலிண்டருடைய பேஸு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த போர்ஷனுக்கும் விசிபிளாக இருக்குங்கிறதால அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். நவ் substitute the all formula. First formula curved surface area of cylinder 2 by r h. Curved surface area of cylinder formula 2 by r h. Next plus what is the formula for curved surface area of hemisphere? Hemisphere க்கு curved surface area கண்டுபிடிக்க formula 2 pi r square. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளஸ் வாட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர்? சிலிண்டருடைய பேஸு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சர்க்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும், லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்பேன். பை ஆர் ஸ்கொயரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 பை ஆர் ஹச் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 டேர்மை ஆட் பண்ண முடியுங்க. நம்பர் எதுவுமே இல்லைன்னா 1 தான் இருக்கும். ஆட் பண்ணால் 2 பை ஆர் ஸ்கொயரையும் 1 பை ஆர் ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 3 பை ஆர் ஸ்கொயரு. ஸோ இந்த 2 டேர்மில் காமன் ஃபேக்டர் அப்படின்னா பை காமனு, ஆர் காமனு. ஃபஸ்ட்டு டேர்மில் பேலன்ஸு 2h, செகண்ட் டேர்மில் பேலன்ஸு 3 இருக்குது, ஒரு ஆர் இருக்குது பேலன்ஸு. நவ் சப்ஸ்டியூட் த வேல்யூஸு. பைக்கு வேல்யூ 22/7, ஆர் ஃபார் ரேடியஸு ஈக்குவல் இன் போத் சாலிட் 6 தான் வந்திருக்கு. 2 ஹச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் சிலிண்டருடைய ஹைட்டு 19 சென்டிமீட்டர். ஸோ மல்டிபிள் 19 ப்ளஸ்ஸு
3 R for radius என்ன அமௌண்ட் இருக்குன்னா 6 அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 22/7 மல்டிபிள் 6 2 19s are 38 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3 6 are 18. ஸோ 22ஆல் 6 மல்டிப்ளை பண்ணால் 2 6 are 12 பேலன்ஸ் 1 2 6 are 12 + 1 13 டிவைட் பை 7 38ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணால் 56 வருது. இந்த 56ஐ 7ஆல் டிவைட் பண்ண முடியும். என்ன அமௌண்ட் கிடைக்கும்? 8 7s are 56. பேலன்ஸ் என்ன இருக்குது? 132 மல்டிபிள் 8. அந்த 132வை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 8s are 16 பேலன்ஸு 1 3 8s are 24 + 1 25 பேலன்ஸு 2 1 8s are 8 8 + 2 10,056 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஏரியா அப்படின்னா யூனிட்டு ஸ்கொயரில் வரும், வால்யூமாக இருந்தால் தான் யூனிட்டு க்யூப்பில் வரணும். 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் 2. A right circular cylinder just enclose a sphere of radius or units. Calculate surface area of sphere, curved surface area of cylinder, the ratio of areas obtained in the 1 and 2. ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது. ஜஸ்ட் என்க்ளோஸ் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரை சிலிண்டருக்குள்ளார ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் என்க்ளோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கே மீனிங் என்னென்னா, ஸ்பியரை சிலிண்டருக்குள்ளார வைக்கும்போது சிலிண்டரோட ஹைட் என்ன இருக்கோ ஸ்பியரோட ஹைட் அதே அளவு இருக்கணும். ஸ்பியருக்கு என்ன டயாமீட்டரோ அதே டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரை தான் நீ உள்ளே வைக்கணும். தான் ஜஸ்ட் என்க்ளோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய சிலிண்டருக்குள்ளார ஸ்மால் ஸ்பியரை நீ வைக்கல அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபைண்ட் கால்குலேட் பண்ணணும். என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியும் எல்லாருக்கும், 4/r² ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்பியர் கண்டுபிடிங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா 2/r². நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் அப்டைன்ட் இன் 1 and 2. 1 and 2ல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா, அதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோனா அந்த அமௌண்ட் அந்த ஏரியாவை இந்த ஏரியாவில் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஒப்படைப்பு 2. ஆரம் 6 அலகுகள் கொண்ட ஒரு கோளம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிக சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எனில் கீழ்கண்டவற்றை காண்க. பகுதி 1 கோளத்தின் புறப்பரப்பு, பகுதி 2 உருளையின் வலைப்பரப்பு, பகுதி 3 பகுதி 1 மற்றும் பகுதி 2இல் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம். இந்த வினாவில் ஆரம் 6 அலகு கொண்ட ஒரு கோளம், அதை ஒரு உருளைக்குள்ளார மிக சரியாக பொருந்துகிற மாதிரி வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது கோளத்தோடைய புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும், உருளைக்கு வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த 2 பரப்புக்கு என்ன விகிதம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.